புடவையை பற்றி சொல்லட்டுமா? சொல்லு. பாட்டி அம்மா கொடுத்துச்சு. எங்கள் அம்மா உனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் இதை நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்றேன். வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போலாமா? எங்கே? எப்பவும் போற இடத்துக்கு தான். இத்தனை நாள் உன்னை விட்டு உன் முன்னாடியே நினச்சாலே வெக்கமாக இருக்கு. வெக்கம் எதுக்கு? நீ நினைச்சது கிடைச்சிருச்சுல்ல. உனக்கு என் மேலே கோவம் வரலையா? நீ செய்கிற வேலை உனக்கு தப்பாக தோணாத போது உன் மேலே பிரியமாக இருக்கவங்களுக்கும் தப்பாக தோணாது. இதில் கோவம் எதுக்கு? போகமாட்டேன், இனி போகமாட்டேன். உண்மையிலே சலீம்க்கு அவகிட்ட என்ன வேணுன்றது அவருக்கே தெரியல. அவர் இப்போ ரொம்ப குழம்பியிருக்காரு. ஆம்பளைங்க எப்பயுமே குழப்பவாதிங்க தான் போல இருக்கு. அவங்களுக்கு பொண்ணுங்க மனசே புரியாது. அவங்கள காதலிக்கிற பொண்ணுங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்கள குழந்தையா பார்த்துக்கணும். ஆரம்பத்தில் குழந்தை மாதிரி வேணும்னு அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு என்ன மாதிரி புரிஞ்சுப்பாங்க. சலீம், நீ ஏன் வரல? எனக்கு வர பிடிக்கல. என் மேலே அவ்வளோ வெறுப்பு வந்துருச்சா? நீ ஓவரா பண்ணால் இப்படி தான் இருக்கும். அப்போ என்னை மறக்கணும்னு நினச்சிட்டல்ல? உன்னை ஆமாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருந்து உன்னை எனக்கு பிடிக்கல, சரியா?
ஏன் வந்துட்ட? என்ன அவகிட்ட விட்டுட்டு? உன் மேலே அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைனா சொந்த பந்தங்களை விட்டுட்டு இந்த அர்த்தராத்திரியில் அவையே உன்னை தேடி வரணும். எனக்கு அவள் தேவையில்லை. அவளுக்காக நீ பட்ட கஷ்டம் உனக்கு ஞாபகம் வரலையா? அதுக்கு அவளுக்கும் அதே ஆசை இருக்காதா? பாவம், சும்மா இருந்தவளை மனசு கெடுத்து ஆசையை காட்டி இப்படி ஒதுக்கி வைக்கிறது தப்பு இல்லையா? இங்கே பாரு, நீ கோவப்படாத. அவளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்போவுமே என் மனசு ஒரே இடத்துல இருக்காதுன்னு. காதலானாலும் காமமானாலும் கண்ணில் போடுற மை மாதிரி. மை இருக்கிற வரைக்கும் கண் அழகாக தான் தெரியும். கண்ணீர் விட்டு மை அழிஞ்ச கண்ணை பார்க்கும்பொழுது கன்றாவியாக இருக்கும். அவள் கேட்டா தானே இதெல்லாம் எதுக்கு? அவள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இன்னொரு தடவை அவள் இங்கே வந்தால் அடித்து துரத்திடுவேன். அவளுக்கு வெக்கமான எதுவுமே இல்லை. பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்க தெரியாதவன். 5 நிமிஷம் சுகத்துக்காக ஆசைப்படுற இவனை நம்பி கட்டின புருஷனை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே. இவன் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பான்னு எப்படி நம்புறீங்க? இந்தாங்க வச்சுக்கோங்க உங்க நகைய. இதுக்காகலாம் அவன் கூட இருக்க முடியாது. உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் காதலை விட நீங்க அவன் மேல வச்சிருக்க காதல் தான் பெருசுன்னு இவனுக்கு எப்போ புரிய போதோ அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆம்பளைங்க எவ்வளோ கல் நெஞ்சக்காரங்கன்னு சலீமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ சலீமுக்கு என் மேலே இருக்கிற பாசம் நிரந்தரமாக இருக்குமான்னு சந்தேகமாக இருக்கு. இல்லை எனக்கும் இதே மாதிரி நிலைமை வந்துருமோன்னு பயமாகவும் இருக்கு. மும்தாஜ் சொன்ன மாதிரி என் மேலே காதல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பரிதாபமாக அது இருக்காதா? நீ எதுக்கு இங்க வந்த? நீ டெய்லி எதுக்காக வரியோ அதுக்காக தான் நானும் வந்தான். போடா. என்னாச்சு உனக்கு? அவ ஏதாச்சும் பண்ணானா? காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டேன், முடியலன்னா வெட்டிடுவேன்றான். அவன் மனுஷனே இல்ல சமீர், மிருகம், வெறி பிடிச்ச மிருகம். யாரு? ஏய், தண்ணி கொண்டா சீக்கிரம். இப்ப சொல்லு, நான் யாருன்னு தெரியலையா? நீங்க? ஆ நான் தான் ரசியா புருஷன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இங்க பாருமா, உன் பாஷையில சொன்னா பச்சையா இருக்கும், என் பாஷையில சொன்னா உண்மையா இருக்கும். கட்டின புருஷனை எட்டி உதைச்சிட்டு வச்சுக்கிறேன்னு சொன்ன கூட ஓடி வந்துட்ட. அது வரைக்கும் பரவாயில்ல. வச்சுக்கிட்டவன் வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டான். இப்ப என் மச்சான வச்சிருக்க. என்ன நேர்மையான பத்தினி நீ. இங்க பாரு, மாச செலவுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன். மாட்டுத்தோல் விற்கிறவனையும் கறி விற்கிறவனையும் உனக்கு எதுக்குடி? என் கூட வந்து சந்தோஷமா இரு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல 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 இல்ல, சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்க சூழ்நிலையில என் காதலை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. காதலாவது கத்திரிக்காவது. காமவெறி பிடிச்ச உனக்கு காதல் எதுக்குடி? காதலாமா? டேய் சும்மா வாடி. இது வரைக்கும் ரஜியா புருஷனு மரியாதை கொடுத்த. தயவு செஞ்சு போயிருங்க, புரியுதா? கெட்டு போனவடி நீ. உன்னை கெடுக்குது எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லடி. இங்க பாரு, நாளை இதே டயத்துக்கு வருவேன். எனக்கு தேவையானது நீ கொடு, உனக்கு தேவையானது நான் தரேன். காதல் காதலாமா? காதல்.
ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்களை தான் கேட்குறேன். அவன் ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். யார் அவன்? கெட்டு போயிட்டியே, இதுக்கு மேல என்ன கெட்டு போக இருக்குன்னு சொன்னான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. யாருன்னு சொல்லு. ரஜியா புருஷன், உன் மாமா. இந்த பையன் யாரு? சமீர், சலீமோட நண்பன். அவன் எங்க? இல்ல, விட்டுட்டு போயிட்டான். நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், அந்த வெட்டி பேல நம்பி உன் தங்கமான வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நாசமாக்கிக்க போறேன்னு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. உன் புருஷன் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றான். சலீம் என்னை கண்டிப்பா தேடி வருவான். அப்போ இவன் இங்க எதுக்கு? எனக்கு துணையா கூட இருக்கான். நானா உயிர். என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு அவன் மேல பைத்தியம், இவனுக்கு உன் மேல பைத்தியம். 3 பைத்தியக்காரங்க நடுவுல நான் ஒரு பைத்தியம். சீக்கிரம் ஒரு நாள் ரோட்டுக்கு வந்துருவ. ஒன்று அழுதாலும் உன்னை காப்பாற்ற ஒருத்தரும் வர மாட்டாங்க. இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது என்னால் தாங்க முடியலைங்க. ஒருத்தவங்களோட பேச்சும் இதயத்துல முள்ளு மாதிரி குத்துது. எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு நான் ஏன் இப்படி மௌனமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சலீம். மனசுல ஏற்பட்ட காயமும் தீராத கவலையை அனுபவிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சலீம் தெரிகிறார். அவர் என் மேல வச்சிருக்க பாசம் தெரியுது. நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். சலீம் வீட்டில் நான் அனுபவிச்ச சந்தோஷமான நிமிஷங்கள் இதே மாதிரி அழகான மாலை நேரத்தில் இந்த நீல வானத்துக்கு கீழே லேந்தர் வெளிச்சத்தில் சலீம் என்னை ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட விட்டதில்லை. எங்க போன? நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த? சொன்னா நீ கோவப்படுவ. சலீமை பற்றி தானே? ஆமா, சலீம் இல்லாம என்னால இருக்க முடியல. என்னப்பா தூக்க வரலையா? தூங்குங்க. தூங்குடா கண்ணா, அம்மாக்கு வேலை இருக்குல்ல. ஏய் நில்லுடி. கண்ட கண்ட பஜார் எல்லாம் இங்க வரக்கூடாது. இது ஒன்றும் சத்திரம் இல்லை, இது வீடு. டீ சாப்பிட்டல?
உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. முதல்ல வாய் மூடு, மரியாதையா பேச கத்துக்கோ. உன்னை திருத்தவே முடியாது. போயா. திரும்பி நான் வரும்போது யாராச்சும் இருந்தீங்க, ஒவ்வொருத்தரையும் வெட்டி போட்டுருவேன். நீங்க வாங்க, அவரு கிடக்குறாரு. வாங்க. என்னம்மா, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த? சலீம் மேல இருக்கிற காதலை சாகடிக்க முடியல. நான் செத்தால அவனை மறக்க முடியாது. அந்த ராத்திரியில தெளிவா என்னால முடிவெடுக்க முடியல. என்னால பிழைக்க முடியலனா ஏதாவது ஆத்துல விழுந்தாவது என்னோட வாழ்க்கையை முடிச்சுப்பேன். அதே நாளைக்கு குழந்தை பிறந்துட்டா அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரசியா. இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ. உங்களை மாதிரியே ஒரு அம்மாவாய் குழந்தை வளர்க்க ஆசைதான். ஆனா எப்படி முடியும்? அப்பா யாருன்னு கேட்டா நான் யாருன்னு சொல்றது? காதலை வாழ வைக்கிறதுக்காக வயித்துல வளர்ற குழந்தைய கருவிலே அழிக்க சொல்ற பாவின்னு சொல்லவா? எனக்கு வேற வழி தெரியல. சரி, டாக்டர் கிட்ட பேசிப்பாரு. சலிமனை வர சொல்லி தகவல் அனுப்பிச்சிருக்கேன். ஏதோ குஜராத்தில் குவாரியில் வேலை செஞ்சிட்ருக்காராம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது சலீம்னை வர்றதுக்காக தானே. சலீமும் நானும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சமீர் மனசுக்கும் எனக்கு செய்யற உதவிக்கு கடவுளை கையெடுத்து கும்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்தினதுக்கு சலீம்க்கு நன்றி சொல்லணும் போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்க சுசீலா. முன்னை விட ரொம்ப அழகாகவும் இருக்க. உன் கண்ணில் புதுசாக ஒரு ஒளிவட்டம் தெரியுது சுசீலா. சமீர் அவங்க மாமாவை கொன்னுட்டான். அந்த காஜா பையன் ரொம்ப மோசமானவன். அவன் சாகிறதே மேலு.